என்னிடத்தில் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆல்மோஸ்ட் கோடிக்கணக்கான பேருக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது சந்தேகம். யாரை பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது, சந்தேகப்பட வேண்டியிருக்கு. இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கையில் இந்த டவுட்டு, சந்தேகம்னா டவுட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த சந்தேகம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. இயற்கையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த டவுட்டுங்கிறதே எதனால் வந்துச்சு, சந்தேகம் எதனால் வந்துச்சுன்னா, தி ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவேன் எப்போவுமே. அதாவது ட்ரஸ்ட்டு அப்படின்னா ஒருத்தர் பேரில் ட்ரஸ்ட் வைக்கணும் அப்படின்னா அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை, அதுக்கு தமிழ் சரியான வார்த்தை கிடையாது. நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலுமே அங்கேயே ஒரு தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் ஒருத்தரை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னா அது என்னது? முழுசாக நம்புறது, பாதி நம்புறது. ஒன்று நம்பணும், இல்லை நம்பாமல் இருக்கணும். நான் முழு நம்பிக்கை அப்படின்னாலே அங்கே ஏதோ ஒரு கோளாறுன்னு அர்த்தம். நம்பிக்கைனாலே ஒரு டவுட் இருந்தால் தான் நம்புவோம். டவுட்டே இல்லாத விஷயத்த அங்கே நம்பிக்கைக்கு இடமே கிடையாது. இருக்குது, அவ்வளோதான். நீ சொல்கிறத நான் முழுசாக கேட்குறேன், எனக்கு அதில் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்குது, கரெக்டாக? நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, உண்மையை சொல்லப்போனால், ஏன் நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இல்லை, காரணம் என்னென்னா, உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் நீங்கள் நம்புறீங்க, இல்லை நம்பாமல் இருக்கீங்க. உதாரணத்துக்கு, இப்போ உங்களுக்கெல்லாம் 2 கை இருக்குன்னு நம்புறீங்களா அப்படின்னு உங்களை கேட்குறேன். இப்போ நீங்கள் டக்குன்னு இந்த கேள்வி கேட்ட உடனே, ஆமாம் குருஜி, எங்களுக்கு 2 கை இருக்குது, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி கை தூக்குவீங்க. கை தூக்குங்க அப்படின்னா கை தூக்குவீங்க. மறுபடியும் கேட்குறேன், உங்களுக்கு 2 கை இருக்குதுன்னு நம்புறீங்களா அப்படின்னு மறுபடியும் கேட்குறேன். கொஞ்சம் பேர் யோசிப்பீங்க, கை இருக்குதுன்னு நம்புகிறோமா அப்படின்னு யோசிப்பீங்க. மூணாவதாக நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், கை, உங்களுக்கு 2 கை இருக்குதுன்னு நம்புறீங்களா, இல்லை கை இருக்குதா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கை இருக்குன்னு நம்பிக்கை இல்லை குருஜி, எனக்கு கை இருக்குது, எனக்கு தெரியும். கண்ணே, எனக்கு பார்க்கறதுக்கு கண்ணே இல்லைன்னா கூட தெளிவாக தெரிகிறது, எனக்கு கை இருக்குதுன்னு தெரியுது. எனக்கு என் கண் இல்லைன்னா கூட என்னால் தொட முடியும். இப்போ நான் கேட்குறேன், கை இருக்குன்னு நம்புறீங்களா, இல்லை கை இருக்குதா? குருஜி, கை இருக்குன்னு நம்பலாம், இல்லை கை இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்போ ஒரு விஷயம் எனக்கு இருக்குன்னு உறுதியாக தெரிஞ்சிருச்சோ அங்கே நம்பிக்கைக்கு வேலையே கிடையாது. இப்போது கடவுளை பொறுத்த வரைக்கும், எனக்கு கடவுள் உண்மையிலேயே இருக்காரு அப்படின்னா, கடவுள் இருக்காரியா, எனக்கு தெரியுமையா அப்படி சொல்லுவீங்க. கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல மாட்டோம். இப்போ கை இருக்குன்னு நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டோம். கை இருக்குதுயா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ட்ரெமெண்டஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ நம்பிக்கைங்கிறது எங்கே வருது? முழுசாக தெரியலை, அங்கே ஒரு டவுட் இருக்குது. ஒருவேளை இவர் இருக்காரோ இல்லையோ, ரைட்டு, அவரை நம்பலாம், இருக்குது. இந்த இவங்க சொல்லிட்டாங்க, அந்த குரு சொல்லிட்டாரு, இவர் பெரிய மகான் ஒருத்தர் சொல்லிட்டாரு, ரைட், அப்போ கண்டிப்பாக அவர் இருக்கணும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போது அவர் சொல்லிட்டாரேன்னு நீ நம்புறியே தவிர நீ இன்னும் பார்க்கல. அப்போ உனக்கு தெரியாது, அவர் பார்த்துட்டாரு, ஆனால் நீ இன்னும் பார்க்கல. எப்படி உன் கையை நீ பார்த்து உணர்றியோ, இதுபோல் நீ கடவுளை பார்க்கவில்லை, உணரவில்லை. இது புத்தர் காலத்தில் ஒரு அற்புதமான ஒரு கதை உண்டுங்க. ஓகே, இந்த கதையை சொல்கிறேன், ரொம்ப அற்புதமான கதை. புத்தர் ஒரு ஊராக போய் சத்சங்கம் பண்ணுவார். அப்போ அந்த மாதிரி ஒரு ஊருக்கு சத்சங்கத்துக்கு வந்திருந்தப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க, கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ராம் பக்தர் ஒருத்தர் இருக்கார். அந்த ராம் பக்தருக்கு ஒரு மிகப்பெரிய ராம பக்தர், அப்பேற்பட்ட ஒரு பக்தர். அவர் வாழ்க்கை பூரா ராம் 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 ராம்னு சொல்லியே வாழ்ந்து வந்திருக்கார். அவர் வீட்டில் எங்கே பார்த்தாலும் ராமர் இதுதான். ராமர் கோயிலே பல கோயில் கட்டியிருக்காரு.
அவர் போட்டிருக்கிற உடையிலையுமே ராம் ராம்னு எழுதியிருப்பார். அந்த மாதிரி ஒரு 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 பக்தர், ராம பக்தர். 99.9% அவருக்கு தெரியும் ராமர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்ததில்லை, பட் அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஊருக்கே போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரப்பா, எல்லாரும் ராமரை கும்பிடுங்கப்பா, அப்போ தான்ப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே போகிறார். இப்படி இருந்த மனுஷனுக்கு இப்போ புத்தர் வந்திருக்கார். திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம். நம்ம பாட்டுக்கு வாழ்க்கை பூரா ராமன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஊர் உலகத்துக்கே ராமரை கும்பிடுன்னு சொல்கிறோம், அவரை கும்பிட்டாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஒரு வேளை அப்படி ஒரு ஆள் இல்லாமலே இருந்தா நம்ம வாழ்க்கை பூரா வீணாக போயிரும்லன்னு ஒரு மூலையில் ஒரு 0.1% ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா அவர் பார்த்ததில்லை. அவர் பல குருமார்கள் சொன்னதை வச்சு தான் அவர் இவ்வளோ நாள் வட்டி ஓடி இருக்கு. ஒரு மூலையில் ஒரு சந்தேகம், ஐயோ நம்ம வாழ்க்கை பூரா இவரை கும்பிட்டுட்ருக்கோம், திடீர்னு அவர் இல்லாமலே போயிட்டா என் வாழ்க்கையே வீணாக போயிருமே. இப்போ அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னென்னா, புத்தர் வந்திருக்கார் அவர் ஊருக்கு, இவர்கிட்ட இன்றைக்கி கேட்டுருவோம்யா. இவர்கிட்ட கேட்டோம்னா அவர் சொல்லிட்டாருன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். நான் கொஞ்சம் நிம்மதியாக படுத்து தூங்கலாம், நாளைக்கு செத்தாலும் நிம்மதியாக அப்பாடா நம்ம கரெக்டான பாதையில் இருக்கோன்றதை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன். அவருக்கு தெரியும் ராமர் உறுதியாக இருக்காருன்னு, இருந்தாலும் புத்தரே வந்திருக்காரு, அவர் வாயால் சொல்லிட்டாருன்னா மேட்ரு ஓவர் அப்படிங்கிறதுக்காக அந்த சத்சங்குக்கு அவரும் வந்தார். சரி, சத்சங்கத்துக்கு இவ்வளோ பெரிய ராம பக்தர், ஊருக்கே ராமர் இருக்காருன்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் வந்து ஒரு கேள்வி கேட்டானா அங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை கிண்டலாக பார்ப்பான். என்னடா நீயே ஒரு பெரிய ஞானி, நீ உனக்கு எதுக்கு இந்த சந்தேகம் வருது, நீ தானே எங்களுக்கு ராமரை கும்பிட சொன்னேன்னு எல்லாரும் நினைப்பாங்கன்ட்டு அவர் எப்படி வந்தாருன்னா, முக்காடெல்லாம் போட்டு மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு அப்படியே எல்லாம் மூடிட்டு வந்தார். ஏன்னா கேள்வி கேட்குறது தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. அப்படியே மறைச்சிக்கிட்டு வந்து அந்த கான்க்ரிகேஷனில் உட்கார்றார். உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. புத்தர்கிட்ட இவர் கையை தூக்கி ஒரு கேள்வி இருக்குன்னு கேட்குறார். என்ன கேள்வின்னு புத்தர் கேட்குறாரு. அவருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு யார் இந்த மனுஷன் அப்படின்ட்டு. அப்போது உண்மையிலேயே கடவுள், அதாவது கடவுள்னு கேட்டால் போகிறோம், எதுக்கு ராமர்னு நம்ம கேட்கணும், பொதுவாக கடவுள்னு கேட்டுருவோமே அப்படின்னு, அவர் இருக்காருன்னா ராமர் இருக்காருன்னு நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுலேயும் ஒரு பொடி வச்சு கேட்குறாரு. கடவுள் உண்மையிலேயே இருக்காரா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் புத்தரேன்னு கேட்குறாரு. அப்படியே புத்தர் பார்க்குறாரு. அவன் என்ன கேட்குறான், ஏன் கேட்குறாங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. பார்த்துட்டு சொல்கிறாரு, தெளிவாக பார்த்துட்டு, கடவுள் இல்லை அப்படிங்கிறார். ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். என்னடா இது, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு புத்தர் அப்படின்ட்டு புத்தர்களுடைய புத்த பிட்சுக்கள் எல்லாத்துக்கும் ஒரே டென்ஷன். நம்மளும் இப்படி கும்பிட்டுட்ருக்குறோமே, இவர் பாட்டுக்கு இல்லைன்ட்டாரே அப்படின்னு சொல்லிட்டார். ஒன்றும் புரியலை. இது காலங்காத்தால் நடக்குது இந்த சம்பவம். இந்த சம்பவம் இப்படி நடந்து முடிஞ்சு இவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. யார், நம்ம ஆளுங்க ராமர் பக்தருக்கு. என்னடா அது, நம்ம பாட்டுக்கு காலையிலேருந்து கும்பிட்டுட்ருக்கோம், வந்து கடவுள் இல்லைன்னு புத்தரே சொல்லிட்டாரு, ஊர் பூரா பெகலம் ஆகிப்போச்சு, ஊரில் ஒரே பேச்சு, புத்தர் கடவுள் இல்லைன்ட்டார். இப்படியே போச்சு குழப்பத்தில். சாயங்காலம் ஆச்சு, மறுபடியும் ஒரு சத்சங்கம் வருது. அப்போ அந்த சத்சங்கத்துக்கு இன்னொரு ஆள் வர்றார். அவர் யாருன்னு கேட்டால், அவங்க யாருன்னு சொன்னால் அந்த சார்வகாசுன்னு சொல்லுவாங்க. சார்வகாசுனால் தெரியுமா, அதாவது நம்ம ஊரில் இந்த தீகா கட்சிக்காரங்க மாதிரி கடவுள் மறுப்பாளர்கள், ஓகே, இறை மறுப்பாளர்கள்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க அந்த காலத்தில் சார்வகாசுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் கிங்கு, அந்த இறை மறுப்பாளரோட லீடர் ஒருத்தர் இருக்கார். இவருக்கு வேலையே என்னென்னா, ஊர் பூரா போய் கடவுள்னு ஒருத்தர் இல்லை, நம்ம தான் எல்லாமே, நீ வந்து நல்லது கெட்டதெல்லாம் நம்ம தான் முடிவு பண்ணணும், சாமியெல்லாம் கும்பிடாத, அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, யாராவது சாமி இருக்குன்னு சொன்னால் அங்கே போய் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஊரில் போய் எவனெல்லாம் பந்தயம் கட்டி நீ இருக்காரா நான் இல்லைங்கிற, என்ன பண்ணலாம் பாருன்னு சொல்லி இப்படியே தர்க்கம் பண்ணியே வாழ்க்கையை ஓட்டுறவர். இப்போ இவருக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. நம்ம வாழ்க்கை பூரா கடவுள் இல்லைன்னு சொல்லி தர்க்கம் பண்ணிக்கிட்டே போகிறோமே, ஊர் உலகத்தில் ஏகப்பட்ட பேரை வந்து நம்ம இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஒருவேளை அந்த மனுஷன் இருந்தான்னா நம்மளை வச்சு செஞ்சு விடுவானே, நான் பாட்டுக்கு எதையாவது பண்ணி வச்சு வாழ்க்கை நமக்கு தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன டவுட். அவருக்கு இல்லைன்னு தெரியும், 100% கடவுள்னு ஒரு ஆள் இல்லை, நான் தான் அப்படின்னு அவனுக்கு தெரியும்.
இருந்தாலும் ஒரு 0.1% டவுட் இருக்குது. உடனே பார்த்தாரு, சரி புத்தர் வந்திருக்காரு, அவர் பொய் சொல்ல மாட்டார், சாயங்காலம் போய் அவர்கிட்ட யாருக்கும் தெரியாமல் கேட்டுருவோன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, முக்காடு போட்டுட்டு, தெரியக்கூடாதுல்ல கடவுள் இருக்காரா இல்லையா, நானே ஊரில் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரான்னு கேள்வி கேட்டால் நம்மளை அடிச்சு போடுவாங்க. அதனால் முக்காடு போட்டு சாயங்காலம் சத்சங்கத்தில் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே எல்லாரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. புத்தர் இவரை பார்க்குறாரு. ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னொன்னே, சாமி இந்த மாதிரி கடவுள் உண்மையிலேயே இருக்காரா இல்லையா, அவருக்கு தெரியும் இல்லைங்கிறத, இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு சீல் வேணும்ல புத்தர்கிட்டருந்து, அதனால் கேட்குறாரு. புத்தர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவன் எதுக்காக கேட்குறான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, கடவுள் இருக்காரியா அப்படிங்கிறார். போச்சுடா, என்னடா அது பெரிய வம்பாக இருக்குது, இந்த சார்வக்காசு நெஞ்சு வெடிச்சிருச்சு. ஊர் மக்கள் மறுபடியும் புத்த பிச்சுக்கள் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் குழப்பமானி, என்னையே அது காலையில் கேட்டால் கடவுள் இல்லைன்னாரு, இப்போ கேட்டால் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாரு, புத்தர் பொய் சொல்கிறாரா, ஏமாத்துறாரா, என்னையா நடக்குது அப்படின்னு பெரிய குழப்பமாச்சு. இப்போது ரொம்ப அற்புதமான ஒரு கதைங்க இது. அதாவது புத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, டேய் உன் நம்பிக்கையை தூக்கி குப்பையில் போடு, முதல்ல நீ தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறார். ஏன்னா உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. காலையில் ஒருத்தன் கடவுள் இருக்காரு இருக்காரு இருக்காருன்னு ஊர் ஊரான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, டவுட்டு. அப்போ இந்த டவுட்டோடு நீ வாழ்ந்தன்னா உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதல்ல இதை உறுதி செய்து கொள்ளுன்னு சொல்கிறார். இந்த டவுட்டை தூக்கி குப்பையில் போடுங்கிறார். சாயங்காலம் ஒருத்தன் வந்தவனுக்கும் டவுட் இருக்குது. அவன் இல்லை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு டவுட், ஒருவேளை இருக்காரோ அப்படின்னு சொல்லி அந்த டவுட்டை என்ன பண்ணுறாரு, இன்னும் போட்டு ஒட்டச்சி அவன் கிறுக்கு பிடிக்க வைக்கிறாரு. அப்போ அவன் பைத்தியம் பிடிச்சி அலையணும். இந்த டவுட்டோடு அவன் வாழவே கூடாது, உறுதியாயிடணும். கடவுள் எனக்கு இருக்காருன்னு உறுதியாக தெரிஞ்சால் கேள்வி எப்படிங்க வரும்? அப்படி ஒரு கேள்வியே வரக்கூடாது. பிலீஃபுங்கிறது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றார். அதாவது இந்த டவுட்டுங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இஸ் டவுட். அதாவது இருட்டு மாதிரி வச்சுக்கோங்க. இது இட்ஸ் எ நெகட்டிவிட்டி. அதாவது டவுட்டுங்கிறது இருட்டு. இப்போ இருட்டை நான் விளக்கணும்னா இந்த ஜென்மத்தில் இல்லை, எத்தனை ஜென்மத்திலேயே நீ இருட்டை போக்கவே முடியாது. நீ என்ன பண்ணணும், வெளிச்சத்தை கொண்டு வரணுமையா. ஒரே ஒரு விளக்கை கொண்டு வந்து உள்ளே வைக்கணும். இந்த விளக்குங்கிறது ஒன்றும் இல்லை, இது பேர் தான் ட்ரஸ்ட்டுன்னு பேர். எப்போ ட்ரஸ்ட் வந்துருச்சோ இருட்டு அங்கே இருக்கவே முடியாது. டவுட்டுங்கிறதே இருக்காது, பிலீஃபுங்கிறதே இருக்காது. எனக்கு கை இருக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இப்போ கை இருக்குன்னு நம்புறிய நம்பிக்கைக்கு அங்கே இடமே இல்லை, டவுட்டுக்கு அங்கே இடமே இல்லை. எப்போ டவுட் வரும், எப்போ எனக்கு பிலீஃப் வரும், எனக்கு வெளிச்சம் இல்லை அப்படின்னா இருட்டு அங்கே இருக்கும். இருட்டுங்கிறது இட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட், தட்ஸ் கால்ட் டார்க்னஸ். டார்க்னஸ்ன்னு ஒன்று இயற்கையில் கிடையாது. அதாவது டவுட்டுன்னு ஒன்று இயற்கையில் கிடையாது. ஞானம் இல்லை, இப்போ ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா தான் எனக்கு டவுட் வரும். இயற்கையில் எப்பயுமே ஒரு மனிதனுக்கு ட்ரஸ்ட்டுங்கிறது எப்பயுமே இருக்கும். அது பிறக்கும்போது நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டவுட்டுங்கிறதே தெரியாதுங்க. சந்தேகங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு என்னன்னே தெரியாது. கடவுள் நம்மளை பிறக்கும்போது இந்த பூமியில் வரும்போது நமக்கு சந்தேகமே இருக்காது. யாரை பார்த்தாலும் நம்பும், ட்ரஸ்ட் இருக்கும், அசாத்தியமான ஒரு நம்பிக்கை இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரெக்ட் ஆகிறோம். நமக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது பயம் சந்தேகம் வர ஆரம்பித்து இந்த சந்தேகங்கிற நோய்க்குள்ளே போய் நம்ம உட்காந்துக்கிறோம். இட் இஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இஸ் லைட்டுன்னு சொல்கிற மாதிரி இருட்டின் வெளிச்சத்து இல்லாமல் போனதனுடைய விளைவுதானே தவிர நம்பிக்கை, அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லாமல் போனதுனால உனக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால் எப்போ ஒரு மனிதன் இந்த தேடலை வைத்து உறுதியாக தெரிந்து கொள்கிறானோ இவனுக்கு சந்தேகம் என்பதே இருக்காது. அவன் பேசுகிற வார்த்தையிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒருத்தனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா நேசிக்கிறேன்னு சொல்லுவான். உன்னை ரொம்ப நான் நேசிக்கிறேன் அப்படின்னாலே அங்கே ஒரு டவுட் இருக்குன்னு அர்த்தம். ரொம்பன்னா நிறையன்னு அர்த்தம். அப்போ நிறைய நேசிக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நேசிக்காமல் எங்கேயோ இருக்குது.
சார் லவ்வில் என்ன சார் ஸோ மச் லவ்வு ஹாஃப் லவ்ங்கிறது கிடையாது. லவ் மீன்ஸ் லவ். உன்னை நான் நேசிக்கிறேன். ஐ லவ் யூன்னா முடிஞ்சு போச்சு. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னா அங்கே ஒரு பொய் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் உண்மையை பேசுகிறவன் உண்மையை பேசிடுவான். நான் உண்மையாகவே சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்க, நான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் யூ அப்படின்னா அங்கே பெரிய டவுட் இருக்குன்னு அர்த்தம். நான் பிலீவ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னா அங்கே டவுட் இருக்குன்னு அர்த்தம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்புகிறவன், உறுதியாக தெரிஞ்சவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். எனக்கு உறுதியாக தெரியும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டே போயிடுவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்போ உங்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டுங்கிறது வருதோ சந்தேகத்துக்கு அங்கே இடமே இருக்காது. இருட்டை போக்க வேண்டும் என்றால் ட்ரஸ்ட்டுங்கிற ஞானத்தை கொண்டு வர வேண்டும். மிகப்பெரிய விஷயம். எப்போ சந்தேகம் இல்லாமல் நீங்கள் ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறீர்களோ வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். மிகப்பெரிய ரகசியம் இது.